Hello students, welcome to Nice One Max. This is Malathi. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸில் எக்ஸசைஸ் 2.1ல 6th சம் அதில் 3rd சப்டிவிஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் தி HCF ஃபார் 10,224 and 9,648 அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி ரெண்டு நம்பர் கொடுத்தோன்னே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், A which is equal to BQ plus R where 0 less than or equal to R less than B. இந்த மாதிரி யூக்ளிட் டிவிஷன் நம்ம ஃபஸ்ட்டு எழுதிடுவோம். இதில் A என்ன B என்னன்னு எழுதுவோம். A வந்து என்னது, A வந்து எப்பவுமே பெரிய நம்பர், ஸோ 10224. B வந்து என்னது, அதுக்கு அடுத்திருக்கிற நம்பர் 9648. இது எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சு HCF சொல்லணும். ஸோ அப்போ 10224 which is equal to 9648 இன்ட்டு Q வந்து நம்மளுக்கு தெரியாது, ப்ளஸ் ஆரும் தெரியாது. அப்போ என்ன பண்ணுவீங்க, டிவிஷன் பண்ணுவீங்க. ஸோ 10224 9648 பண்ணால் ஒன் டைம் தான் போட முடியும், செகண்ட் டைம் போட்டோம்னா 18,000 வந்துடும். ஸோ 9648 4ல் 8 போகாது, ஸோ அதனால் பாரோ பண்ணோன்னா இங்கே 1 ஆயிரும், இங்கே 14 ஆயிரும், 14ல் 8 போச்சுன்னா 6, 1ல் 4 போகாது, ஸோ இங்கே 1 ஆகிடும், இங்கே 11 ஆகிடும், 11ல் 4 போச்சுன்னா 7, 1ல் 6 போகாது, இங்கே பாரோ பண்ணால் இங்கே 9 ஆயிரும், இங்கே 11 ஆகிடும், 11ல் 6 போச்சுன்னா 5. ஸோ 576 அப்படிங்கிறது ரிமைண்டர், இது வந்து கோஷன்ட். அப்போ நம்ம என்ன எழுதுவோம், 10224 which is equal to 9648 into 1 time plus 576. இங்கே R வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரொசீஜர் பண்ணுவோம். இந்த 9648 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து டிவிடெண்ட்டாக இருக்கும், 576 அப்படிங்கிறது டிவைசராக இருக்கும். கரெக்டாக 9648 which is equal to 576 into Q plus R. இது எவ்வளோ டைம் டிவைட் ஆகும் நம்ம கண்டுபிடிக்கணும். 9648 576 ஒன் டைம் போட்டிங்கன்னா 576. ஃபஸ்ட்டு 3 நம்பர்ஸில் 4ல் 6 போகாது, இது 5 ஆகிடும், 14ல் 6 போச்சுன்னா 8, இங்கே வந்து 8 ஆகிடும், இங்கே 15 ஆகிடும், 15ல் 7 போச்சுன்னா அகெயின் ஒரு 8, 8ல் 5 போச்சுன்னா 3, பேலன்ஸ் இருக்கிற இந்த 3 கீழே இறங்கிடும். ஓகேவா, இப்போ இறங்கின பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அகெயின் நம்ம ஒரு தடவை 576 எவ்வளோ டைம் போகும்னு பார்க்குறோம். 576 ஒரு 6 டைம்ஸ் போட்டோன்னா 6 6 are 36, 6க்கு 3, பேலன்ஸ் 6 7s are 42, 42 plus 3 45, 4 பேலன்ஸ், 6 5s are 30, 30 plus 4 34. அகெயின் ஒரு 576 போட்டிங்கன்னா இது என்னவாயிடும், 900 ஆகிடும். அப்போ என்ன பண்ணணும், 6ஓடு நிறுத்திக்கணும். இப்போ 6 times 576 are 3 4 5 6. அப்போ 8ல் 6 போச்சுன்னா 2, 8ல் 5 போச்சுன்னா 3, 8ல் 4 போச்சுன்னா 4, 4 32 தான் நம்மளுக்கு என்னது ரிமைண்டர், இது வந்து கோஷன்ட். அப்போ அதை இங்கே போட்டுருங்க. 9648 which is equal to 576 into Q வந்து 16, R வந்து 432. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போயும் R நாட் ஈக்குவல் டு 0. அகைன் நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரொசீஜர் பண்ணுறப்ப 576 which is equal to 432 இன்ட்டு Q தெரியாது, ப்ளஸ் Rவும் தெரியாது. அப்போது 576 432ல் போட்டோன்னா 1 டைம் 432 போட்டிங்கன்னா 6ல் 2 போச்சுன்னா 4, 7ல் 3 போச்சுன்னா 4, 4 அப்புறம் 5ல் 4 போச்சுன்னா 1. இது வந்து ரிமைண்டர், இது கோஷன்ட். அகைன் எழுதுங்க பார்க்கலாம். 576 which is equal to 432 into 1 plus 144 அப்படின்னு வந்துருச்சு. இப்போயும் R வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரொசீட் பண்ணுவோம். 432 டிவிடெண்ட்டாக மாறிடும், 144 வந்து டிவைஸராக மாறிடும். Q கண்டுபிடிக்கணும், Rவும் கண்டுபிடிக்கணும். அப்போ 432 144ஆல் பண்ணால் 144 ஒரு 3 டைம்ஸ் பண்ணி பாருங்களேன். 3 4s are 12, 1 balance, 3 4s are 12, 12 plus 1 3, 1 balance, 1 3s are 3 plus 1 4. ஸோ ஆன்சர் கரெக்டாக வருது. அப்போ 3 1 போட்டோம், 3 144 போட்டோம்னா 432 0ன்னு வந்துடும். இது ரிமைண்டர், இது வந்து கோஷன்ட். அப்போ 432 which is equal to 144 into 3 plus 0. இப்போ R ஈக்குவல் டு 0ன்னு வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணது, ஸ்டெப்போடு ஸ்டாப் பண்ணிட்டு Bயில் என்ன இருக்கோ அதுதான் நம்மளுக்கு என்னது, HCF. அப்போது HCF ஆஃப் 10228 நம்பரு 10224 9648, 10224
அண்ட் 9648. இதுக்கு ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 144. அவ்வளோதான் இந்த சம். அடுத்து இதுலேயே செகண்ட் சம் ஒன்று இருக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் பெருசாக ஒன்றும் இல்லை, ஆஸ் யூஷுவல் போடுறதா. நம்பர் தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அப்புறம் டிவிஷன் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அவ்வளோதான். இது என்னென்னா 84, 90, 120 இந்த 3 நம்பருக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 2 நம்பர் எடுத்துப்போம். 84 இதுதான் கேஸ் 1. 84ஐ 90 எடுத்துட்டோன்னா இதில் எது ஏ, 90 தான் ஏ, எது பி, 84. ஏன்? பிகாஸ் 90 தான் பெருசு. ஏ விச் இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் வேர் 0 less than or equal to r less than b. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, 90 which is equal to 84 into q plus r. 90ல் 84ஆல் டிவைட் பண்ணால் 1 டைம் தானே போகும், பேலன்ஸ் என்ன வந்துடும், 6 வந்துடும். அப்போ இது கோஷன்ட், இது ரிமைண்டர். அப்போ 90 which is equal to 84 into கோஷன்ட் வந்து 1, ரிமைண்டர் வந்து எவ்வளோ, 6. இப்போ அகெயின் இது ப்ரொசீஜர் பண்ணுங்கள். பிகாஸ் ஆர் நாட் ஈக்குவல் டு 0. இந்த ஆர் நாட் ஈக்குவல் டு 0 எல்லா இடத்துலையும் எழுதுங்க, அப்போ தான் கிடைக்கும், மார்க்கெலாம் கிடைக்கும். ஏன்னா ஸ்டெப்புக்கும் மார்க் இருக்குது. இது வந்து கியூ கண்டுபிடிக்கணும், இங்கே அடுத்து ஆர் கண்டுபிடிக்கணும். 84ஐ 6 டைம்ஸ் போட்டோன்னா 1 6 6, பேலன்ஸ் என்ன வந்துடும், 2 வந்துடும். அப்புறம் 4 போட்டிங்கன்னா 4 6 24, ஆன்சர் 0 வந்துருச்சு. இது ரிமைண்டர், இது கோஷன்ட். இது சிம்பிளாக வந்துருச்சு. ஸோ 84 which is equal to 6 into 14 plus 0. இதில் இதுதான் கோஷன்ட், இதுதான் ரிமைண்டர். இந்த 6ங்கிறதா என்னது, ஹெச்சிஎஃப். ஸோ அப்போ 84 and 90 அப்படிங்கிற நம்பருக்கு ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னா 6. இதோட சம் முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்லை, ஏன்னா நம்மளுக்கு இன்னொரு நம்பர் 120 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. அப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன எடுக்கணும், கேஸ் 2ல் ஆல்ரெடி நீங்கள் கண்டுபிடிச்ச வச்ச ஹெச்சிஎஃப் அண்ட் நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கிற 120, இந்த 2 நம்பருக்கு எடுக்கணும். இதில் எது ஏ அண்ட் பி, ஏ வந்து 120, பி வந்து 6, கரெக்டாக? இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா ஏ விச் இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். ஏ அப்படிங்கிற இடத்துல 120 போடுங்க, பிங்கிற இடத்துல 6 போடுங்க. கியூ எவ்வளோ டைம்ஸ்னு தெரியாது, ஆர் எவ்வளோ டைம்ஸ்னு தெரியாது. அப்போது 6ஐ ஒரு 20 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 6 2s are 12, அப்புறம் 0 அப்படி போட்டிங்கன்னா 120 வந்துடும். அப்போ நம்ம இங்கே என்ன போட்டுக்கலாம், 20 டைம்ஸே போட்டுக்கலாம். உங்களுக்கு அப்படி கஷ்டமாக இருந்ததுன்னா 120 6ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 2 6 are 12, அந்த 0 இருக்குது, நம்ம மேலே 0 போட்டுருவோம், அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. ஸோ அப்போது 120 which is equal to 6 into 20 plus 0. இது வந்து கோஷன்ட், இது வந்து ரிமைண்டர். அப்போ நம்மளுக்கு இங்கேயும் என்னதான் இருக்குது, பி விச் இஸ் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப். அப்போது 6 and 120 அப்படிங்கிற நம்பருக்கு ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னா 6 தான். ஸோ ஆக மொத்தத்தில் 84, 90 and 120 இந்த 3 நம்பருக்கும் இருக்கிற ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னு கேட்டதுனாலும் 6 தான். இந்த கொஷின் அவ்வளோதான். இதை தாண்டி இந்த கொஷனில் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. ஆஸ் யூஷுவல் யூக்ளிட்ஸ் டிவிஷன் இல்லாமல் அண்ட் டிவிஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த கொஷனில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சம் வேணும் அப்படின்னா எனக்கு இன்டிமேட் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு அப்லோட் ஆல் தோஸ் வீடியோஸ் ஃபார் யூ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.